Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, how are you? Welcome to Rasi Lifestyle. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளாக் பார்க்கலாம் வாங்க. சாட்டர்டே என்னோடய ஃபாரின்லேருந்து என்னோடய ஹஸ்பண்டு வந்தாங்க. அன்றைக்கி எடுத்த விளாக் தான் இது. நார்மலாகவே எல்லாருக்கும் ஃபாரின்லேருந்து ஹஸ்பண்ட் வந்தாவே கிச்சன் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். எனக்கும் அதே போல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் வேலைகளை பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இட்லிக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அதையும் அரைச்சி வச்சிடலாம். வந்தால் நம்ம டிஃபன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஆப்பத்துக்கு இட்லிக்கும் அரைச்சி வச்சுட்டு, இந்த தடவை இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு அரைச்சிக்கலாம், எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு ஜவ்வரிசி போட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்கள தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இவங்க தான் என்னோடய கெஸ்ட்டு. புதுசுங்கிறதுனால என் கூட கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் செட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மருதாணி போட்டுக்கலான்னு நம்ம கொல்லையில் பறித்து அதை நான் அரைக்கிறேன். இப்போது அதுக்கு லெமன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். லெமன் போட்டால் நல்லா மருதாணி செக்கச்செவேன்னு நல்லா சிகப்பாக இருக்கும். அதனால் நான் லெமன் சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்சிலன்னு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளை பொறுத்தளவு இளமருதனி தான் நம்மளுக்கு ரொம்பவே இஷ்டம், ரொம்பவே லைக் பண்ணுவேன் இளமருதனியை. சவுதியில் 2 months இருக்கும்போது ரொம்பவே மிஸ் பண்ணேன் இளமருதனியை. ஹஸ்பண்ட் வந்தாச்சு. நான் சவுதியிலேருந்து வரும்போது என் கூட இந்தியா சேர்ந்து வரத்துக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு வெக்கேஷன் லீவ் கிடைக்கல. அரபி ஆஃப்டர் 2 months போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னோட சேர்ந்து இந்தியா வர முடியலை. இவங்களுக்கு ரியாத்லேருந்து கிளம்பும் போது ஃப்ளைட் டைம் முதல் நாள் மதியம் தான் ரியாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனாங்க. டச் ஃப்ளைட்டு பஹ்ரைன் டு சென்னை. மறுநாள் மார்னிங் சென்னை வந்துட்டாங்க. ட்ராவல்ஸில் புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதுமே அவங்கள அழைக்கிறதுக்கு நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிடுவோம். இந்த தடவை போல் அவங்களே வந்தாச்சு. நான் வரும்பொழுது எனக்கு திங்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கி கொடுத்தாங்க. பட் அவங்க வரும்போது ஃபாரின்லேருந்து எப்படி சும்மா வர்றது அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சாயா போட்டுட்டு நான் கொஞ்சம் வீட்டில் பலாரம் செய்திருந்தேன். பின்னல் பலாரம் அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே கொஞ்சமாக செய்திருந்தேன். அதை சாப்பிட கொடுத்தேன். அப்புறம் இந்த ஜொக்கில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜொக்கில் நான் சவுதியில் இருக்கும்போது ரொம்ப லைக் பண்ணேன். என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அவங்களால வாங்கி கொடுக்க முடியல. இப்போ சர்ப்ரைஸாக என்கிட்ட கொடுக்குறாங்க கையில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ ஆசைப்பட்டது வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதில் டீ போடுறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவேன் நான். சவுதியில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் சாயா போட்டு நம்மளுக்கு வடிகட்டும் போது. அதனால் நான் ஆசைப்பட்டிருந்தேன் இது. அதில் தான் உங்களுக்கு போட்டேன் ஃபஸ்ட் டைமாக. சவுதியில் இந்த ஜொக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த காலத்து பொருள் இது. அதனால் நான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது. அவங்க வந்த நாள் மார்னிங் அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய் பால் செய்திருந்தேன். மதியம் அவங்களுக்கு ஸ்லேபி கண்டென்ட்டாக ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு. நம்ம இருக்கிற தெருவுலையே மீன் கொடுத்துட்டாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக மாங்காய், நம்ம வீட்டு மாங்காய் போட்டு நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு செய்துட்டு இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் ரைஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ரைஸ் அண்டு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடிஷ் பீட்ரூட் பொரியல். ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து ஒவ்வொன்றையும் சாப்பிட கொடுத்தாச்சு. என்னத்தை அவங்க அங்கே வெளிநாட்டில் தனியாக சமைச்சி சாப்பிட்டாலும் ஊருக்கு வரப்போ அவங்க மனைவி கையால் நல்லா டேஸ்டியாக சுவையாக சமைச்சி சாப்பிட்றதுல தாங்க
கணவர்மார்களுக்கு தனி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது அவங்கவுங்க உணரும்போது தெரியும். என்னோடய ஹஸ்பண்டும் அதான் சொன்னாங்க. பெண்கள் கையால் சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி ருசி இருக்குது. நாங்கள் எவ்வளோ அங்கே சமைச்சாலும் உங்களுடைய சமையலுக்கு அது ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானுங்க, நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட ஃபினிஷிங். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறது என்னோடய சேனலுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு லைக் கமெண்ட் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். அதுவரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.